பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம கோமதி இருந்துட்டு அழுந்துக்கிட்டே இருக்காங்க. மீனா வந்து இவ்வளவோ சமாதானம் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் கோமதி இருந்துட்டு அம்மட்ட என்ன நான் அவ்வளோ பெரிய தப்பாக பண்ணிட்டேன், தப்பு தான் பண்ணேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ கதிரும் ராஜையும் ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்காங்க. ராஜுக்கு பிடிச்ச மாதிரி அந்த போலீஸ் வலையை எப்படியாவது வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வரைக்கும் என் பிள்ளை போயிருக்கான். அவன் ஒன்றும் எந்த தப்பாக பண்ணலையே, ராஜையை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அவன் காலில் கூட நான் விழுந்தனே அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளைய பற்றி ஒருத்தர் தப்பாக பேசுகிற போது நான் மட்டும் எப்படி வாயை மூடிட்டு சும்மா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் நம்ம பாண்டியன் இருந்துட்டு கோமதி சாப்பாடை எடுத்து வை, பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததான் எங்க நீங்கள் இப்போ என்னை கூப்பிட்டீங்களா? இல்லைங்க, என்னை கூப்பிட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அத்தை கூப்பிட்ட மாதிரி இல்லை, மாமா தான் உங்களை கூப்பிட்டாரு, சாப்பாடு எடுத்து வைக்க சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹே மீனா, உங்கள் மாமா என்கிட்ட பேசிட்டாரு, அரசி உங்கள் அப்பா என்கிட்ட பேசிட்டாரு, சரவணா உங்கள் அப்பா என்கிட்ட பேசிட்டாருடா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் நம்ம கதிரராஜையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குள்ள அவங்க வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள க்யூட்டான ரொமான்டிக் போயிட்டுருக்கு. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் மயிலை சரவணன் ஏற்றுக்க போகிறாரா இல்லையான்றதை வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.